திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதிக மழை பொழிந்தாலும் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தெரிவித்துள்ளார். புழல் ஏரியில் இன்னும் 1 TMC அளவுக்கு நீர் தேக்கி வைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் மற்ற பெரிய ஏரிகளான நம்முடைய பூண்டி ஏரியிலையுமே நீர் குறைவாக தான் இருக்குது. அரை TMCக்கும் குறைவாக தான் இருக்குது. சோழவரத்துலேயும் நீர் குறைவாக இருக்குது. எனவே மற்ற நீர்த்தேக்கங்களும் பெரும்பாலானவை 50%க்கும் குறைவான கொள்ளளவிலேயே உள்ளன. எனவே மழை நீர் பெய்தால் கூட அந்த நீரை சேமிப்பதற்கான இடம் நிறைய இருக்கு. எனவே பயப்பட வேண்டியதில்லை. மழைக்கு பின் பாதிப்புகள் உள்ள பயிர்கள் கணக்கெடுக்கப்படும் என வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். தொடர் கனமழையினால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 18,972 ஏக்கர் பரப்பிலும், மயிலாடுதுறை மாவட்டத்தில் 8,151 ஏக்கர் பரப்பிலும், திருவாரூர் மாவட்டத்தில் 2,391 ஏக்கர் பரப்பிலும், தஞ்சாவூர் மாவட்டத்தில் 2,339 ஏக்கர் பரப்பிலும் உள்ள வயல்களில் நீர் சூழ்ந்துள்ளது. டெல்டா மாவட்டங்களில் மொத்தம் சுமார் 31,853 ஏக்கர் பரப்பில் சம்பா நெல் சாகுபடி செய்யப்பட்ட வயல்களில் நீர் சூழ்ந்துள்ளது. வடகிழக்கு பருவமழை டிசம்பர் மாத இறுதி வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அவ்வப்போது ஏற்படும் பயிர் பாதிப்பு நிலவரங்களை மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர்கள் கண்காணித்து வருவாய்த்துறையுடன் இணைந்து கணக்கீடு செய்து வருகின்றனர். 33% மேல் ஏற்படும் பயிர் பாதிப்பை கணக்கீடு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்பருவத்திற்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் தேவையான யூரியா 1.82 லட்சம் டன்களும், TAB 39,558 டன்களும் கையிருப்பாக வைக்கப்பட்டுள்ளன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.